இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சகோதரி வாட்ஸ்அப்ல தொடர்ந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது அவங்களோட பிளவுஸ அவங்களே வெட்டி தைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, பிளவுஸ்ல எம்மிங் பீஸ் கழுத்துல வைக்கக்கூடிய எம்மிங் பீஸ் அவங்க என்னதான் கரெக்டான முறையில எம்மிங் பீஸ் வெட்டி தைச்சாலும், ஸோ அவங்களுக்கு கழுத்தோட ரவுண்டு இப்படி ரவுண்ட் இல்லாம வி மாரி வந்துருது. அது எதனால ரவுண்டு நம்ம வெட்டி தைச்சாலும் ரவுண்டு இல்லாம ஏன் வி வருது? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பிளவுஸ் அவங்க போடும்போது கழுத்து ரொம்பவே இறுக்கமா இருக்குது. முக்கியமா எம்மிங் பீஸ் அதாவது ஆரஞ்சு எம்மிங் பீஸ் நான் பிளவுஸ் தைச்சாலும், அதுல கரெக்டான முறையில பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வர மாட்டேங்குது. இது எப்படி சரி பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்குண்டான விளக்கமா தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராக இருந்தாலும், எந்த ஊர்ல, எந்த நாட்டுல இருந்தாலும், உங்களுக்கும் ஏதோ வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது முக்கியமா பிளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங், சுடிதாரோட கட்டிங் ஸ்டிச்சிங் இதை பத்தின விளக்கங்கள் நீங்க உங்களுக்கு தேவையானதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. ஃபோன் பண்ணாதீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எம்மிங் பீஸ் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய முறையில தான் நீங்க இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ண முடியும். அதாவது நீங்க என்னதான் ரவுண்டு வெட்டி தைச்சாலும் நீங்க தைக்கும் போது இருக்கக்கூடிய எம்மிங் பீஸோட கொடுக்கக்கூடிய முறை நீங்க சரியா இல்லாட்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வரலாம இப்படி வி வரும். அது மட்டும் இல்லாம கழுத்து இப்படி அழுத்தம் கொடுக்கும், வெட்டும். ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸை பாருங்க. ஸோ இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இது அரேஞ்ச் எம்மிங் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த எம்மிங் பீஸோட அமைப்பே பாத்தீங்கன்னா படிமானம் இல்லாம இருக்கும். ஸோ படிமானம் இல்லாம இருக்குதுன்னா இது கரெக்டான முறையில கிராஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மட்டும் இல்லாம எம்மிங் பீஸ் கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற இடத்துல கரெக்டான முறையில பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா சுருக்கம் இல்லாமலும் கரெக்டா அந்த பீஸை நெரிச்சு சரி சமமா ஒரே அளவுல கொடுத்தா மட்டுமே இந்த மாதிரி இந்த போட்டோவை பாருங்க, அதாவது இந்த வீடியோவை பாருங்க. இதுல கரெக்டா எப்படி படிமானமா ஒரே மாதிரி சீரா அழகா வந்துருக்கு பாருங்க. ஸோ எம்மிங் பீஸ் நம்ம கொடுக்கும்போது கரெக்டான முறையில கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த கழுத்து வெட்டக்கூடிய ப்ராப்ளம் கண்டிப்பா வராது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவும் பாருங்க.
ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அரேஞ்ச் ஹெம்மிங் பீஸ் வந்து நம்ம கழுத்து வந்து நம்ம படிமானம் கொடுத்து வைக்கும்போது, படிமானம் கொடுத்து அடிச்சு உள்ள திருப்பும் போது அந்த ஷேப் கரெக்டா வருதா அப்படிங்கிற முறையை வந்து கரெக்டா வந்து நம்ம கணிச்சு, அதற்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சுருக்கமா இல்லாமலும் இதை வந்து சரி சமமா சமதளமா நம்ம வந்து வச்சா மட்டுமே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். இது வந்து காலேஜ் ஹெம்மிங் பீஸ் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல நல்லா வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வர இடத்துல வந்து நல்லா வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல வந்து உள்ள நல்லா வெட்டி விடணும். முக்கியமா ஹெம்மிங் பீஸ் நல்லா கிராஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம கரெக்டான முறையில கிராஸ் கொடுத்து நீங்க வந்து இந்த இடத்துல காலேஜ் ஹெம்மிங் பீஸ்க்கு முன்பக்கமும் சரிதான், அதாவது போல பின்பக்கமும் சரிதான். அந்த கழுத்தோட ரவுண்டு வர இடத்துல மட்டும் கரெக்டா நல்லா அர்க்காத்து போட்டு நல்லா வெட்டி விடணும். வெட்டி விட்டு காலேஜ் ஹெம்மிங் பீஸ் கொடுத்தீங்கன்னா அது காலேஜ் ஹெம்மிங் பீஸா இருந்தாலும் சரிதான், அல்லது அரேஞ்ச் ஹெம்மிங் பீஸ் இந்த ரெண்டுமே வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா வெட்டி விட்டு ஹெம்மிங் பீஸ் மடக்குனீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து அமையும். ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதை பற்றின மேலும் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து விளக்கங்கள் வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் புரிஞ்சு அனுப்புங்க. ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.